வணக்கம். எவ்ரிடே லைஃப்ல இந்த செல்போனோட யூசேஜ் என்னவாயிடுது. சிக்னல் வீக்காக இருந்தாலும் சில சமயங்களில் நம்ம தொடர்ந்து பேசிட்டே தான் ஆகும். அப்படி சிக்னல் வீக்காக இருக்கும்போது நம்ம செல்போனை தொடர்ந்து பயன்படுத்தினோம்னா அந்த ஃபோன் அதிக அளவு ஹீட் ஆகும், பேட்டரியோட சார்ஜ் ஆலோசனை டவுன் ஆகிடும். இது என்ன ரீசன்? யூஸ்வலாக நம்ம செல்போனை பயன்படுத்தி பேசும்பொழுது நம்மளோட சவுண்டர்ஸ் இதில் உள்ள மைக்ரோஃபோனை ரீச் ஆகும். அந்த மைக்ரோஃபோன் நம்ம சவுண்ட் வேவ்ஸை அனலாக் வோல்டேஜாக மாற்றும். அது பிறகு இந்த செல்ஃபோனில் உள்ள அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் அந்த அனலாக் வோல்டேஜை டிஜிட்டல் சிக்னல்ஸாக மாற்றும். அப்புறம் என்கோடிங், ப்ராசஸிங் இதெல்லாம் நடத்தி அந்த டிஜிட்டல் சிக்னலை ஒரு மாதிரி ஷேப் பண்ணிடுவாங்க. அந்த ஷேப் பண்ண அந்த டிஜிட்டல் சிக்னலை இப்போ நாம் செல்ஃபோன் டவருக்கு அனுப்பணும். அதை அப்படியே அனுப்ப முடியாது, அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கேரியர் வேவ் தேவை. அந்த கேரியர் வேவ் தான் ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ். இப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த டிஜிட்டல் சிக்னல்ஸை அந்த கேரியர் வேவ்ஸோட பொருத்தி விட்டுருவாங்க. அந்த செயலுக்கு பேர் அலை பண்பேற்ற மாடுலேஷன். இப்போ இந்த மாடுலேட்டட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவை செல்ஃபோன் உள்ள ஆண்டனா மூலம் வெளியே அனுப்பிடுவாங்க. ஒருவேளை செல்ஃபோன் சிக்னல் ரொம்ப வீக்காக இருக்குன்னு வச்சுங்க, நாம் அனுப்புகிற அந்த மாடுலேட்டட் ஆர்எஃப் வேவ் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அப்போ அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது எதோட வேலைன்னா இந்த செல்ஃபோனில் உள்ள பவர் ஆம்பிளிஃபையரோட வேலை. அந்த பவர் ஆம்பிளிஃபையர் என்ன பண்ணணும்னா நம்ம செல்ஃபோன் பேட்டரியிலேருந்து அதிக அளவு எனர்ஜியை எடுத்து இந்த மாடுலேட்டட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவோட எனர்ஜியை அதிகப்படுத்தும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அப்படி அதிக அளவு எனர்ஜி எடுக்கும் பொழுது எடுக்கிற டோட்டல் எனர்ஜியும் இந்த ஆர்எஃப் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுமா, பயன்படுத்திக்குமானா பயன்படுத்தாது. மேஜர் போர்ஷன் இந்த செல்ஃபோனில் உள்ள எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸை ஹீட் பண்ணுறதுக்கு தான் பயன்படுத்தும். ஒன்லி ஒரு 30% தான் அந்த ஆர்எஃப் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தும். பாக்கி 70% ஆஃப் எனர்ஜி இதில் உள்ள காம்போனன்ட்ஸை ஹீட் பண்ணுறதுக்கு பயன்படுத்திட்டோம். எனவே எனர்ஜி எங்கேருந்து எடுக்கப்படுதுன்னா செல்ஃபோனோட பேட்டரியிலேருந்து. இந்த காரணத்தினால தான் பேட்டரியோட சார்ஜும் நிற்க மாட்டேங்குது, செல்ஃபோனும் அதிக அளவில் சூடாகுது. ஆக சிக்னல் வீக் ஆகுது அப்படின்னா அங்கே பேசுறது ஆல்மோஸ்ட் குறைஞ்சிக்கிட்டோம்னா செல்ஃபோன் சூடாகுவதையும் தவிர்க்கலாம், சார்ஜ் இறங்குவதையும் தவிர்த்துடலாம். நன்றி, வணக்கம்.